கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையின் மூலியமா மத்தவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதாவது கிறிஸ்துவன்கிறது நமக்கு நாமளே வாழாம, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்றோமா? அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவ பின்பற்ற நம்ம, இயேசு கிறிஸ்து உலகத்துல எதுக்கு வந்தார்ன்னா, தனக்காக வரல, நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்கள மன்னிக்கிறதுக்காகவும், நம்முடைய பாவங்கள ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய ஜீவன கொடுக்கறதுக்காகவும் தான் வந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு, நம்ம கிறிஸ்துவன்னு சொல்லிக்கொண்டு, நமக்காகவே நம்ம வாழ்ந்தோம்னா, அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது என்னன்னா, அது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் எடுத்துக்கங்க. அந்த மரத்தின் கனியினால அந்த மரத்துக்கு எந்த யூஸுமே கிடையாதுங்க. ஒண்ணா பறவைகள் சாப்பிடும், விலங்குகள் சாப்பிடும், இல்லன்னா மனுஷன் சாப்பிடுவான். அப்படி இல்லன்னா அந்த கனியின் விதைகள வைத்து வேறொரு மரம் வரும். அந்த மரமும் அதே மாரி நல்ல கனிகள கொடுக்கும். நம்ம வாழ்க்கையும், கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதாங்க. நம்ம மத்தவங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். கனினா என்னங்க? அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை. நம்மள பார்க்கிறவங்க நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்த தெரிந்து கொண்டு, அவங்க நம்மகிட்ட வருவாங்க. அவங்க நம்மகிட்ட வரும்போது, நம்முடைய வாழ்க்கைய பார்த்து, அவங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்வாங்க. அதுதாங்க ஒரு கனி தரும் வாழ்க்கை. நம்ம ஏன் அந்த கனிய கொடுக்க முடியல? நெறைய நேரம் நம்மளும் மத்தவங்கள மாரி தான் இருக்கிறோம். இன்ஃபாக்ட் இன்னும் நெறைய நேரத்தில மத்தவங்களோட நம்ம தாழ்ந்திருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா, நம்ம சுயமா கனி கொடுக்கணும். நான் என்ன பண்றேன்? ஏதாவது ஒரு காரியம் செய்து இல்ல, நான் கண்டிப்பா கனி கொடுப்பேன். நான் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு நெறைய அந்த உலக பிரகாரமான காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து அழகா யோவான்ல சொல்றார். 15:4 அந்த வசனத்த வாசிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து அழகா சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணணுமா? இயேசு கிறிஸ்துவுல நிலைத்திருக்கணுமா. அப்பதான் அவர் என்ன பண்ணுவாரு? நம்மில் நிலைத்திருப்பார். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாருன்னா, ஒரு செடி இருக்கு. அந்த செடியில பார்த்தீங்கன்னா, கொடிகள் இருக்கும். அந்த கொடி செடியோட கனெக்டடா இல்லன்னு வச்சுக்கங்களேன், அந்த செடிய விட்டு வெளிய போச்சுன்னா, அந்த கொடி காஞ்சு போயிரும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அத தூக்கி குப்பையில போடுவாங்க. இல்லன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிருவாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து இங்க அழகா சொல்லியிருக்காரு. கொடியாக இயேசு கிறிஸ்துவோட நம்ம கனெக்டடா இல்லன்னா, கொடியாகிய நம்ம கடவுள் என்ன பண்ணுவாராம்? எரிச்சு போட்டுருவாராம். நம்மள கொண்டு போய் நரகத்துல கொண்டு போய் போட்டுருவாருன்னு சொல்லி அழகா இங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கடவுள் குடுத்துருக்காரு. ஸோ நம்ம கடவுள்ல நிலைச்சிருக்கிறதுனா என்னன்னா, அதுக்கு அழகா இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காரு. தன்னுடைய வாழ்க்கைய சொல்லியிருக்காரு. நீங்க அந்த யோவான் 15ல நீங்க வாசிச்சே வந்தீங்கன்னா, யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன்.